இப்போ நம்ம ரசம் செய்ய போகிறோம். இஞ்சி போடலாமா? போடு ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோ. சரி, மிளகா கம்மியாக தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வரேன். இதில் இப்போ இஞ்சி ஆட் பண்ணோம். நாங்கள் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, இது வந்து கொத்தமல்லி காம்பு, அது இதில் போட்டுக்கலாம். கழுவிருக்கோம். இஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இஞ்சி எடுத்துட்டு போட்டுக்கலாம். முதல்ல வந்து இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எலிச்சி கட்டி பெருங்காயத்தை நாங்கள் போட போகிறோம். முதல்ல நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்படின்னு பொரியுது பாருங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, ஃபஸ்ட்டு கரைச்சி வச்ச மசாலா, நல்லா வதங்கணும். நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். சிலவங்க தூள் யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பாருங்கள், நல்லா தனியாக வந்துடுச்சு பாருங்கள். தக்காளி இந்த மிளகாலாம் நல்லா வதங்கினா தான் நல்ல ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாம். நிறைய பேர் லாஸ்ட்லேயே கூட போடுவாங்க. புளி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போட்டோம். லெமன் சைஸில், ஒரு மீடியம் லெமன் சைஸில் வந்து புளி எடுத்துகிட்டு கரைச்சி புளி தண்ணி வச்சுருக்கோம் ரசத்துக்கு. அதில் ஊற்ற போகிறோம். ஜாரில் அரிசி ஊற்றின தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அப்புறம் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுறேன்.
உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுமாரி புளி கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் 2வது கரைச்சி புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். எங்கள் புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருந்துச்சு, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுர தள்ளுற மாதிரி வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. ரொம்ப கொதிச்சானா அந்த ஒரு ரசத்தோட அந்த ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் ரசம். பார்த்தீங்களா நுர கூட்டிகிட்டு வருது ரசம். கொதிக்குது பாருங்கள் லைட்டாக, இவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுக்கிறோட தான் ஆஃப் பண்ணிடணும். ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு ரசம். இந்த நீங்கள் வேறு மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தான்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தான்னா சொல்லுங்கள்.